இயக்குனர் நீதான் நாளைய இயக்குனர் நாளைய இயக்குனர் நீதான் நாளைய இயக்குனர். அவங்கெல்லாம் ரொம்ப ஆவலா இருக்காங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு. கேட்கலாமா? இந்தியன் சினிமா ஆரம்பித்து 100 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. சவுத் கொரியன், ஈரானியன், இன்னும் சில கண்ட்ரி மூவிஸ் எல்லாம் நம்மளை விட குறைச்சி தான் வந்திருக்காங்க, லேட்டாக தான் வந்திருக்காங்க. பட் அந்த கண்ட்ரி மூவிஸ் எல்லாம் அடைஞ்ச உலகத்தரத்துக்கு இன்னும் இந்தியன் சினிமா அடையலை. காரணம் அவங்களோட யூனிக்னஸ், அவங்களோட கலாச்சாரத்தை 100% பிரதிபலிச்சிருக்கலாம், அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பட் நம்ம படங்கள் வந்து இன்னும் உலகத்தரத்துக்கு போகலான்றதுக்கு காரணம் நம்ம கலாச்சாரத்தை 100% பிரதிபலிக்கிறது அர்த்தமா, இல்லாட்டா வேறு ஏதாவது காரணம் இருக்கா? பட் கொண்டு போகிறதுக்கு என்ன ஐடியாஸ் இருக்குது, என்ன பண்ணலாம்? ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து அந்த நாடுகளினுடைய மிகச்சிறந்த படங்களை தான் பைரட்டட் டிவிடிஸில் பார்க்குறோம். ஓகே, அங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது. அங்கே வந்து நம்முடைய மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம்ஸை விட தரம் குறைவான படங்களும் வரலாம். எப்போவுமே வந்து அந்த க்ரீமை மட்டும் வச்சு டிசைட் பண்ண முடியாது. பட் ஆல் செட் அண்ட் டன் அவங்க எல்லாம் நம்மளை விட சுப்பீரியராக தான் இருக்காங்க ஃபில்ம் ஏஸ்தட்டிக்ஸில். சினிமா ரசனையில் வந்து நம்ம எல்லாரை விட அவங்க சுப்பீரியர், நம்மளை விட அவங்க சுப்பீரியராக இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வளர்ந்த சூழல், நம்ம வளர்கிற சூழல். நம்ம வந்து கூத்துலேருந்து தான் வரோம். ஸோ நமக்கு சாங்ஸுடைய டாமினன்ஸ் அதிகம். கதை சொல்லலில் வந்து பாடல்கள் தான் நமக்கு அதிகம். ஸோ நம்ம அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அதுலேருந்து முழுசாக மீண்டு வர முடியாதுன்றது வேறு விஷயம். பட் ஸ்டில் அந்த சாங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு கதையை சொல்கிறதுன்றது வந்து நமக்கு வராது. ஒரு சாங் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரியான நிலையில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு இதுதான் நம்ம அடையாளம், நம்ம இந்தியன் சினிமாவோட அடையாளம் இந்த சாங்ஸ் இருக்கிறது தான். இதுக்குள்ளே நம்ம ஐடென்டிட்டிஸோடு போனால் தான் இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுடைய ரெக்கக்னேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களோட செகண்ட் படம் ஆடுகளம், அது வந்து கிரிட்டிக்கலி வெல் அக்ளைம்ட் ஃபில்ம். நான் 6 நேஷ்னல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபிலிமுக்காக. அதை உங்கள் ஃபஸ்ட்டு படத்தோட கம்பேர் பண்ணேன், பொல்லாதவனோட கம்பேர் பண்ணேன். பொல்லாதவனில் வந்து இப்போது சில விஷயங்கள் கமர்ஷியலாக இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் இந்த 2 பேரும் லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றப்போ உடனே ஒரு ரீமிக்ஸ் சாங் வேறு ஒரு லொக்கேஷனில். ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அந்த ஃபஸ்ட்டு படம்ன்றனால. ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கும் வருமா? நாங்களும் இந்த கமர்ஷியல் படம் பண்ணி தான் என்டர் ஆக முடியுமா, இல்லை எங்களுக்கு பிடிச்ச படம் நான் ராவாக எனக்கு என் மைண்டில் என்ன இருக்கோ அதை ஸ்கிரிப்டாக எழுதி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பிரேக் த்ரூ கொடுக்க முடியுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு கருத்தை ரொம்ப கிளியராக கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஆடுகளம் இஸ் அ ப்ராப்பர் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபில்ம். அதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம் உங்களுக்கு. அந்த படத்துக்கு 6 அவார்டு கொடுத்ததால வந்து அது வந்து ஒரு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் வந்து அந்த சின்ன சின்ன கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இல்லை இதில் வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆடுகளத்தில் வந்து நாங்கள் வந்து பொல்லாதவனில் பண்ணதோட அதிகமாக பண்ணோம். பொல்லாதவனில் எவிடென்ட்டாக தெரிஞ்சிச்சு, ஒரு 6 சாங்ஸ் ஒரு ஐட்டம் நம்பரு அப்படின்லாம் வச்சதால் பளிச்சுன்னு வெளியே தெரிஞ்சுது. ஆடுகளமில் வச்சது ரொம்ப தெரியலை வெளியே, அவ்வளோதான். அண்டு எல்லாரும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் ஆகணும். பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கிறதுன்றது வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். நீங்கள் வந்து ரைட் ஃப்ரம் டிசைடிங், நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, படிச்சுட்டு வீட்டில் வேலைக்கு போக சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து ஃபில்ம் மேக்கர் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களா, அந்த மொமெண்ட்லேருந்து அன்டில் த எண்ட் ஆஃப் யுவர் கரியர் யூ நீட் டு கீப் மேக்கிங் டெசிஷன்ஸ். எல்லாருடைய லைஃப்பும் அப்படி தான். ஃபில்ம் மேக்கருக்கு வந்து நிறைய அது. ஸோ அந்த டெசிஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். அண்ட் பேலன்ஸ் இருக்கணும். காம்ப்ரமைஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. காம்ப்ரமைஸில் பேலன்ஸ் இருக்கணும். இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நினைக்கிறதையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி என்னென்னா, இன்வெஸ்டருக்கு காசு திருப்பி எடுத்து கொடுக்கணும். அட்லீஸ்ட் போட்ட காசை இன்ட்ரெஸ்டோட நீங்கள் திருப்பி எடுத்து கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த படம் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ அதுக்கான பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் ஃபங்க்ஷன் பண்ணோம்னா